ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் சிவகுமார். இன்னைக்கு பார்க்கப்பட்ட டாபிக் வந்து லாகின் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போம். ஓகே, லாகின் சிஸ்டம் இப்போ வந்து உங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க, லைக் கூகுளில் போகிறீங்க. இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. உங்கள் டேட்டா, நேம், ஏஜ், லைக் இது அதர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் பாஸ்வேர்டு வந்து அந்த ஹார்டாக உள்ளே போகாது, நேராகவே அந்த 1 2 3 கொடுத்துருக்கீங்க. லைக் எக்ஸாம்பிள் 1 2 3 கொடுத்துருக்கோம். அந்த 1 2 3 டேரெக்டாக அங்கே போகாது. அந்த 1 2 3 வந்து ஹேஷ் வேல்யூவாக மாறிடும். ஹேஷ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் வந்து மாறிடும். அந்த டேட்டா தான் டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகும். டேட்டா பேஸ் ஸ்டோர் ஆகி தென் நீங்கள் வந்து லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணும்போது டேட்டா அந்த நேம்ஸ் அந்த இமெயில் கொடுத்துட்டு அடுத்து உங்கள் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க, 1 2 3 கொடுப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு திரும்பி வந்து ஹேஷிங்காக மாறும். திரும்பி ஹேஷிங்காக மாறி தான் உங்கள் டேட்டா பேஸ் போகும். டேட்டா பேஸில் தான் செக் பண்ணும். இந்த ஹேஷிங்கும் அந்த கேஷிங்கும் செக் பண்ணும். ஓகேவா? இந்த கேஷிங்கும் அந்த கேஷிங் சேமாக செக் பண்ணும். இதில் கூட இன்னொன்று கண்டிஷன் இருக்குது, சால்ட்டிங் சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து சேம் மல்டிபிள் யூஸர் வந்து சேம் பாஸ்வேர்டு வைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால லைட்டாக சால்ட்டிங் போடுவாங்க. சால்ட்டிங்னா அந்த ஹேஷில் லைட்டாக வந்து முன்னாடியோ பின்னாடியோ ஒரு 6 லெட்டர் 7 லெட்டர் வந்து சேர்த்துருவாங்க. இது வந்து சால்ட்டிங் மெத்தட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஃப் த லாகின் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். இதேமாரி தான் இந்த லைக் ஆஃப் த சிஸ்டம் மாதிரி தான் இந்த லாகின் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. எங்கே போனாலுமே இந்த ஹேஷிங் இந்த சிஸ்டம் தான் மேக்ஸிமம் இந்த கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் யாருமே இந்த உங்கள் லாகின் இண்டில் ஓப்பன் ஆக்கியாங்கன்னா அது ஒரு நல்ல கம்பெனி கிடையாது. நல்லா ஸ்டோர் பண்ணி தான் உங்கள் டீட்டெயிலை ப்ரைவசி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதான் லாகின் சிஸ்டமோட வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த டாபிக் இன் ஹேஷிங்.